ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான நிஃப்டி எக்ஸ்பிரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அப் டு டைம் வரலையும் நம்ம வந்து இதில் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, இதுலையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேணாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட் வந்து ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இவங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உருவான ஒரு கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்னா 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம லிங்க் மூலியமாக, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் வீடியோ, நீங்கள் கோர்ஸ் வாங்க முடியாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரீ வெபினார் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெபினார் வீடியோ ரெக்கார்டட் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுல லிங்க்கை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல டீட்டெயில், வேறு ஏதாவது கோர்ஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துருவோம். இப்போ நிஃப்டியோட லெவல் வந்து பார்த்துருவோம். 3 நாளாக வந்து கிட்டத்தட்ட வந்து கன்சல்டேஷனில் தான் நிற்கிது. அதாவது 5ஆம் தேதிக்கு அப்புறம் மார்க்கெட்டு மூவ்மெண்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? 5ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட் வந்து சுத்தமாக வந்து மூவ்மெண்ட்டே இல்லை. ஏன்னா இந்த ஒரு 1 ஹவர் வந்து எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் வந்து என்ட்ரி ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் நேத்தியே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா 2-3 நாளாகவே வந்து பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க, பிரேக் அவுட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் பெரிய மூவ்மெண்ட் இல்லாததுக்கு காரணம் இந்த 1 ஹவர் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அதை வந்து பிரேக் அவுட் பண்ணி 24,500 பிரேக் அவுட் பண்ணி கீழே போகணும், இல்லை அப்படின்னா 24,860 மேலே போகணும். இந்த 2 விஷயம் நடக்காமல் இருக்கிற வரலையுமே வந்து மார்க்கெட் இப்படி தான் சைட்வேஸில் தான் இருக்கும். அதனால ஆப்ஷன்ஸ் பையிங்கே இப்படி தான் போல அப்படின்னு யாரும் வெறுத்துற வேணாம். ஏன்னா இந்த 1 ஹவர் வந்து எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் வந்து இப்போ ப்ரீவியஸ் டேலலாம் நடந்திருக்கு பாருங்க. ப்ரீவியஸ் டேலலாம் ஒரு கன்சல்டேஷன் ஜோனாகவே கன்சிடர் பண்ணி போட்டிருக்கோம். ஆனால் இதை வந்து 2 நாளில் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒன்று பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிருக்கும், இல்லை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கும். இப்படி நடந்திருக்கும். ப்ரீவியஸ் டேலாம் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், நல்ல ஒரு மூவ்மெண்ட், ஒரு நாளையில் ஒரு 100 பாயிண்ட்லாம் வந்து வால்டிலிட்டி நடந்திருக்கும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஆனால் இந்த கன்சல்டேஷன் ஜோனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 24,800 to 24,500 கிட்டத்தட்ட இந்த 300 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த 1 ஹவரை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு 5 நாள் எடுத்துக்குது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு மார்க்கெட்டை வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. அவங்களா அதனால் வந்து ப்ரீமியம் மெல்ட்டிங் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் எப்படி இந்த 1 ஹவர் பிரேக் அவுட் ஆகாமல் கீழே வருது, நாளைக்கே வந்து இந்த கன்சல்ட் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இது ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸாகவே போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நாளைக்கு வந்து இந்த 2 ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட்டு இருக்குது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து மறுபடியும் இந்த இடத்துல இருக்குது, கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இதாகுது, ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல 1 ஹவர் பிரேக் அவுட் ஆனோன்னா மறுபடியும் எடுக்கிறது, இப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீமியம் மெல்ட்டிங் தான் நடக்கும். அதனால் வந்து இந்த இடத்துல நாளையிலேருந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்த விட்டுருங்க. அந்த ட்ரேடே அப்படிப்பட்ட ட்ரேடே நம்மளுக்கு வந்து எடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? அதனால் வந்து ஏன்னா நம்மளுமே வந்து ஒரு 500 மேக் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால் வந்து இந்த இடத்துல ப்ரீமியம் காலையில் நான் 1 ஹவர் பிரேக் அவுட்டில் எடுத்தேன், ஆனால் காஸ்ட்டு தான் புக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ப்ரீமியம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட்டே இல்லை. நான் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த 1 ஹவர் பிரேக் அவுட் ஆனோன்னா நம்ம வந்து சரி ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஹையை இந்த இடத்துக்கு வந்துடும், 24,752 வரும்ன்ட்டு நம்ம வந்து எடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட பாருங்களேன், அடுத்த 1 ஹவர்லேருந்து அப்படியே கன்சல்டேஷன் ப்ரீமியம் மெல்ட்டிங் மட்டும் தான் இருந்தது. ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து இதில் வந்து பெரிய சண்டெல்லாம் போட முடியாது. அதனால் வந்து மார்க்கெட்டு நாளைக்கு எக்ஸ்பைரியில் இருக்குது. அதனால் வந்து 24,500 to 24,750 இந்த 250 பாயிண்ட் ரொம்பவே காசியஸாக இருக்கணும். இந்த இடத்துல ட்ரேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான். ஓகேங்களா? இந்த 750 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த 24,860 100 பாயிண்ட் போகும். ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த 24,860க்கு மேலே போகுதுன்னா 25,000 ரவுண்ட் ஃபிகர் இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் கால் ஆப்ஷன் போயிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். அதே மாதிரி 24,500 பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரஸ்ட் பண்ணிட்டு எகைன் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா திருப்பி நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு புட் ஆப்ஷன் போய்க்கலாம். ஆனால் இந்த கன்சல்டன்ஸ் ஜோனில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு. ஓகேங்களா?
இந்த ரெசிஸ்டண்ட் 24,750 எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ 24,850 அண்ட் 25,000 இதுதான் வந்து ரெசிஸ்டண்ட். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,500 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,342 அண்ட் 24,126 இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம். ஸோ பேங்க் நிஃப்டிலாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 300-400 பாயிண்ட் ட்ரேடு வால்டிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். ஸோ இவங்களையுமே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பதுங்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு, ஏன்னா ஒரு கன்சல்டேஷன் வந்து ஒரு ஹெவியாக பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒன் சைடாகவே இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒன்ஸ் ஒரு கன்சல்டேஷன் ஜோனை வந்து அப் சைடாக மூவ்மெண்ட்டு அப் சைடு பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை டவுன் சைடு மூவ்மெண்ட் இருந்தாலும் சரி, டவுன் சைடு பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, அதனுடைய மூவ்மெண்ட்டுன்றது அதுக்கான கன்சல்டேஷன் பண்ண அந்த ஒரு பீரியடை வந்து கண்டிப்பாக அதுக்கான ஒரு ரேலி கொடுக்கும். ஓகேங்களா, அந்த ரேலியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நிஃப்டி மாதிரியே தான் 4 நாள் வந்து கன்சல்டேஷன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணலாம். ஸோ டெய்லியுமே தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது இதை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரில. பட் இந்த பேட்டர்ன் படி நம்ம வந்து இதை நாளைக்கு கூட பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியை. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன். ஸோ இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னை வந்து நாளைக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஏன்னா நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது நிஃப்டிக்கு. அதனால் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை வந்து பார்ப்போம். இது வந்து இந்த சிமெட்ரிக்கலை எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னு. ஸோ இந்த சிமெட்ரிக்கலை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த டேவோட ஹையை டேவோட லோவை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இமீடியட்டாக 52,831 இருக்குது. அதேமாதிரி இந்த சிமெட்ரிக்கலை வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இமீடியட்டாகவே நம்மளுக்கு வந்து 53,900 நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த டேவோட லோவை கட் பண்ணணும். கிட்டத்தட்ட 53,300க்கு பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து புட் சைடு போகலாம். அதுவும் வந்து இமீடியட்டாகவே சப்போர்ட்டும் இருக்குது 52,831. அதேமாதிரி இந்த டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணணும் 53,700. 53,700க்கு மேலே போகுது அப்படின்னா 53,900 அண்டு 54,000, 54,500 இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ண மாதிரி காமிச்சாங்க. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நான் பிரேக் அவுட் பண்ணல அப்படின்ற மாதிரியே இது பாருங்கள். இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டான ஒரு 1 ஹவரை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 1 ஹவரை பார்த்தீங்க அப்படின்னா ரெட் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் தான் மூவ்மெண்ட்டுன்றதை நேற்றே சொல்லிட்டேன். இப்போ இந்த ரெட் லைனை வந்து கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டை மறுபடியும் நிற்கிது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து புதுசாக ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி அவங்க காமிச்சிருப்பாங்க பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே. இப்போ இந்த அசெண்டிங் ட்ரையாங்கில் வந்து ஒன்ஸ் அப்சைடு மூவ்மெண்ட் 24,876 பிரேக் அவுட் 24,900க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 25,000 இமீடியட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் 25,200 இதுதான் வந்து அடுத்தடுத்து ஃபின் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட். அதேமாதிரி சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,700க்கு கீழே போயிடுச்சு, 650க்கு கீழே போணுச்சு அப்படின்னா இந்த 550. ஆனால் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டான ஒரு புட்டுக்கு போகணும் அப்படின்னா 24,550க்கு கீழே போனால் மட்டும்தான் நம்ம புட் சைடு போகணும். ஏன்னா இந்த 1 ஹவர் 5ஆம் தேதிக்கு இந்த 2 போன 1 ஹவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு 1 ஹவர் தான் இவ்வளோ நாள் நம்மளை வந்து எல்லா இன்சைட்லேயே இருக்கு பாருங்க. இந்த 1 ஹவருக்குள்ளே தான் எல்லா கேண்டிலுமே இருக்குது, 4 கேண்டிலுமே. அப்போ இந்த 1 ஹவரை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரேலி இருக்கும். இதை நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த 1 ஹவரை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரேலி இருக்கும் அப்படின்றத நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த கேண்டில் வந்து எப்போ பிரேக் அவுட் பண்ணுதுன்றதை அந்த 1 ஹவரை பிரேக் அவுட் பண்ணுதுன்றதை பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து கால் சைடாக புட் சைடான்றதை நம்ம முடிவு பண்ணணும். அது நிஃப்டிக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இருந்தாலும் சரி. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து வந்து மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன்றத விஷயத்தை சொல்லியிருந்தேன். அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட்டே பண்ணாமல் இருந்தது அப்படின்னா டச் பண்ணி போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இப்போ பாருங்கள் 13,000 நேற்று நின்னது பெரிய மூவ்மெண்ட்டே ஒரு இண்டெக்ஸுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஸ்டாக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இண்டெக்ஸில் இவ்வளோ மோசமாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு 4 நாளாக தொடர்ந்து. ஆனால் இது கன்சல்டேஷன் இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து இந்த 1 ஹவர் பிரேக் அவுட் எப்போ கொடுக்குதோ அப்போ சரியான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணுறவங்களுக்கு. எய்தர் ஆப்ஷன் பையிங்காக இருக்கட்டும், இல்லை ஆப்ஷன் வந்து பையிங் சைடாக இருக்கலாம், இல்லை வந்து செல்லிங் சைடாக இருக்கட்டும். ஆனால் அந்த ஒரு ரேலி கொடுக்குறப்ப எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அந்த 1 ஹவரை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 5ஆம் தேதி வந்த 2:15 வந்த 1 ஹவர். ஓகேங்களா. அதே மாதிரி தான்
இந்த இடத்துலையும் வந்துருக்கும் பாருங்க. இந்த இடத்துல கூட பெருசாக மூவ்மெண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணி அடுத்த நாள் வந்து ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து 13,000க்கு கீழே போணுச்சுன்னா தான் நம்ம வந்து இதை வந்து புட் சைடு மிட் கேப் நிஃப்டி. அதர்வைஸ் வந்து நம்மளோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 13,357. இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் டார்கெட்டை கூட. அதேமாதிரி 13,000க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 12,885 நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட். இதை வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வந்து சென்செக்ஸ் எல்லாருமே கேட்டுருந்தாங்க. சென்செக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் சொல்லிடுவோம். ஸோ சென்செக்ஸுக்குமே நம்ம வந்து ஒரு நிஃப்டிக்கு எப்படி போட்டிருந்தோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நிற்கிது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா டேயோட ஹை கிட்டத்தட்ட வந்து 81,700க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 82,000 இமீடியட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டு 82,000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 82,331. அதாவது இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க. இந்த 1 ஹவரை இந்த இடத்துல நம்ம எப்படி 1 ஹவர் வந்து இந்த இடத்துல வந்து delete ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து 1 ஹவரை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 1 ஹவரை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ, நிஃப்டியும் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கால் சைடு. ஓகேங்களா? அதர்வைஸ் இந்த 1 ஹவரை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க. இந்த 1 ஹவரை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அப் சைடு மூவ்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்றத நான் மறுபடியும் சொல்கிறேன். அதேமாதிரி இந்த இடத்துல வந்து புட் சைடு வருது அப்படின்னா இந்த இடத்துல இப்படி தான் வரும். ஓகேங்களா? ஸோ உங்களோட சார்ட்லேயும் இந்த நம்மளுடைய சார்ட்டில் சொன்ன விஷயத்தை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணி வச்சுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன கம்பெனிக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது ஆப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பட் ஜஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களோட அதில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா இதுவுமே என்எஸ்சியில் பார்க்கக்கூடிய ஆப்ஷன் செய்யணும் அதில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணாலும் சரி, செல்லிங் பண்ணாலும் சரி, அதேமாதிரி பேஸ்கெட் ஆர்டர் எப்படி போடுறது எல்லாமே ஈஸியாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மற்ற ஆப்பை காட்டிலும் இவங்க வந்து ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜாகவும் இருக்குது, ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. அதனால் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துற லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ நம்பா.